அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு புதுமையான விஷயம், உண்மையான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, ஜோதிடத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சரி, சில ஜோதிட நுணுக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அதில் பழமையான ஜோதிட நூல்களில்தான் நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. அன்றைக்கெல்லாம் ஒரு புத்தகங்கள் வெளியிடணும் அப்படின்னா அந்த ஜோதிட புத்தகத்தினுடைய பிரதியை பெரிய பெரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் கொடுத்து வீடுகளுக்கு போய் தேடி போய் கொண்டு போய் கொடுத்து, ஐயா இந்த ஜோதிட நூலை பற்றி உங்கள் கருத்துக்களை இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிவிங்க அப்படின்னு சொல்லி திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள எல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லி பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் அது வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஜோதிட புத்தகங்களை அவங்க படிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட தேதி டயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆர்கியூமெண்ட் நடந்து எல்லா ஜோதிடர்களும் ஏற்றுக்கொண்ட ஒத்துக்கொண்ட கருத்துக்களை மட்டும்தான் அவர்கள் புத்தக வடிவிலே வெளியிடுவார்கள். இல்லை என்றால் ஒரு புத்தகங்களை வெளியிட முடியாது. உங்களுக்கே தெரியும், திருக்குறளுக்கே மதுரை தெப்பக்குளத்தில் தான் அரங்கேறியது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நூல்களில் சொற்குற்றம், பொருள் குற்றம், கருத்து குற்றம் ஏதும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு நூலில் வந்து ஒரு கருத்து இடம்பெறுது அப்படின்னா அந்த கருத்தை வந்து அப்போ இருந்த சமகால ஜோதிடர்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நூல் வடிவில் வெளியில் வரும். இன்றைக்கி அப்படி கிடையாது. கையில் 5000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, ஆளுக்கு வாயில் என்ன வருதோ கையில் என்ன வருதோ எழுதி அதை புத்தகமாக போட்டுறாங்க. இதை ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நானும் நிறைய யூடியூப்பில் புஸ்தகத்துலலாம் படிச்சிருக்கேன். ஒரே ஒரு செய்தி பாருங்கள். சுந்தர சேகரம் அப்படின்ற புத்தகம் 1925 வெளியில் வந்திருக்கு. மிக பழமையான ஜோதிட நூல். அதில் உள்ள ஒரு செய்தியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அநேகமாக அந்த செய்தி உங்களுக்கு புது செய்தியாக இருக்கும், அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் எல்லா பேத்துக்குமே தெரியும், குரு, சனி, சுக்கிரன் அவங்களுடைய பார்வை தெரியும். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க குருவோடைய பார்வை என்ன அப்படின்னா 5, 7, 9. சனியினுடைய பார்வை என்ன 3, 7, 10 இடத்தை பார்க்கும். செவ்வாயினுடைய பார்வை என்ன 4, 7, 8 போன்ற இடங்களை பார்க்கும் அப்படின்னு. இந்த சுந்தர சேகரம் அப்படின்ற மிக பழமையான ஜோதிட நூலில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு தெரியுமா? குருவுக்கு 3 பார்வை உண்டு. 5, 7, 9 என்பது தெரியும். ஆனால் அந்த 5வது பார்வை என்பது கால் பார்வை. பாருங்க, கால் பார்வையா. இப்போ ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் 9ல் குரு இருக்குது அப்படின்னா 5வது பார்வையாக அவர் எந்த இடத்த பார்ப்பார்? லக்கணத்தை பார்ப்பார். அப்போ அந்த லக்கணத்தை பார்க்குற பார்வை கால் பார்வை. அப்போ குருவினுடைய பார்வை அங்கே கால்வாசி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிறணும். அதுக்கடுத்து எல்லா கிரகங்களுக்கும் பொது பார்வைன்னு சொல்லி ஒரு பார்வை இருக்குது, அது 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வையை தான் குரு 100க்கு 100 பார்க்கக்கூடிய முழு பார்வை. அப்புறம் குரு பார்க்கக்கூடிய 9வது பார்வை முக்கால் பார்வை என்று பார்வையை கூட ஒரு சீர்தூக்கி பார்த்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ 3வது அந்த 5வது பார்வையில் பார்க்குறாரு அப்படின்னா அது கால் பார்வை. அப்போ காவாசி குருவினுடைய கடைக்கண் பார்வை பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கிறணும். நேராக பார்க்குறாரு, 7வது பார்வையாக பார்க்குறாருன்னா 100க்கு 100 பார்வை விழுந்திருக்கு.
அதுக்கு பேர் சமசப்த பார்வை அப்படின்னு பேர். இப்போ 9வது பார்வை முக்கால் பங்கு உடைய ஒரு பார்வை. ஓகேவா? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் குருவுக்கு. அதுக்கடுத்து சனி பகவான், உங்களுக்கு தெரியும் சனி 3, 7, 10 இடத்தை பார்க்கும். சனி 3வது பார்வையாக அரை பார்வையும் 7வது பார்வையில் சமசப்த நேர்பார்வையில் 100க்கு 100 பார்வையும் 10வது பார்வையில் முக்கால் பங்கு பார்வையும் சனியினுடைய பார்வை விழும். அதுக்கடுத்து செவ்வாய் பார்வை. செவ்வாய் பார்வை உங்களுக்கு தெரியும் 4, 7, 8. அந்த 4வது பார்வையில் அரை பங்கு பார்வையும் 7வது பார்வையில் முழு பங்கு பார்வையும் 8வது பார்வையில் முக்கால் பங்கு பார்வையும் உண்டு. அப்போ கிரகத்தினுடைய பார்வைக்கும் பலன் உண்டு. அந்த நூலில் தான் இன்னொரு ஆச்சரியமான சில செய்திகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடியது இந்த குரு சனி செவ்வாய் பார்வை. சூரியனுக்கும் பார்வை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூரியன் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த இடத்தை பார்க்கும் என்றும், சுக்கிரனுக்கு 6, 8 என்ற இடத்தை அது பார்வை செய்யும் என்றும், ராகு கேதுக்களுக்கு இடது பாரிசமாக ராகு கேதுக்கள் சுற்றும். அப்படி இருக்கும்போது ராகு கேதுக்களுக்கு 4வது பார்வை மற்றும் 11ஆம் இடத்தையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பு அதில் இருக்குது. ஒரு ஜோதிடம் பார்க்குறோம் அல்லது ஜோதிடம் படிக்கிறோம் அப்படின்னா கிரக பார்வைக்குன்னு தனி சக்தி உண்டு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், புலிப்பாணி சித்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல, 10க்குரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதிங்கிறான். அப்போ 10க்குரியவன் யார் வேணா இருக்கட்டும், அவரை செவ்வாய் பார்க்கக்கூடிய அந்த 3 பார்வையில் ஒரு பார்வையில் 10ஆம் இடத்தின் அதிபதியை பார்த்துட்டான் அப்படின்னா, செவ்வாய் திசை வரும்போது அல்லது செவ்வாயினுடைய சாரத்தை வாங்கிய திசை வரும்போது அவன் 3 படைக்கு 1 படைக்கு தளபதியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்வைக்கு எவ்வளவு வலிமை இருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், லாபாதிபதியை தனாதிபதி பார்த்துட்டாலோ அல்லது தனாதிபதியை லாபாதிபதி பார்த்துட்டாலோ செல்வம் செழிப்புமாக வாழுவான். லாபாதிபதி அப்படின்றது 11ஆம் இடத்தின் அதிபதி, தனாதிபதி அப்படின்னா 2ஆம் இடத்தின் அதிபதி. இந்த 2ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் இருவரும் பார்த்துட்டார்கள் என்று சொன்னால் செல்வ செழிப்பாக இருக்கும். அவர் செய்யக்கூடிய வேலையில் பூரா பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாரு வைக்கிறாருன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக அவர் திகழ்வார். செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், இந்த 5ஆம் இடத்தை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது. அது புத்திர சோகத்தை தரும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தை ஏதாவது கிரகங்கள் 5ஆம் இடத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்துட்டா கட்டாயம் கொடுத்துரும் புத்திர சோகம். புத்திர சோகம் என்பது என்னென்னா, வாலிப வயசுக்கு கீழேயே அந்த பையனோ பிள்ளையோ இறப்பது. அப்போ அதெல்லாம் பார்த்துக்கிறணும். 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதுன்னு பார்க்கணும். குறிப்பாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 5ஆம் இடத்தை பார்க்கும். 7வது பார்வையாக நேர 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 5க்குரியவன் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ ஆகிவிடக்கூடாது. அப்போ பார்வை, கிரகத்தினுடைய பார்வைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. பார்வைக்கு மிகச்சிறந்த பலனும் உண்டு. இந்த கிரகத்தினுடைய பார்வையை பற்றி நம்ம நிறைய பேசலாம். நம்ம இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கோம்னா 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ரொம்ப பெருசாக வீடியோ போட்டால் நிறையா பேர் அதை பார்க்குறது இல்லை அப்படின்றதுக்காக நம்ம எல்லாமே 10 நிமிஷத்துக்குள்ளேயே போடுறோம். நம்ம தொடர்ந்து இதே கிரக பார்வையே இன்னும் நிறைய சொல்லலாம். இப்போ நீங்கள் புது செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. அதுதான் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
அதுபோக நம்ம இப்போ அடிப்படை ஜோதிடம் மட்டும் தெரியும் சார் எனக்கு அப்படின்னா, நேரடியாக நம்ம 100 கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது என்ன அப்படின்றத தெளிவாக விரிவாக சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ அடிப்படை தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னா நேரடியாக அந்த கோர்ஸ் போயிடலாம். ஜோதிடத்தை முழுமையாக படிச்சுட்டு ஜோதிடம் சொல்லவே முடியாது. ஏன்னு தெரியுமா? ஜோதிடத்தை முழுமையாக படிக்க முடியாது. 40 வருஷம் அனுபவமான ஒரு ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சொன்னார், எனக்கு தெரிஞ்சது சும்மா 2%பா அப்படின்னாரு. எவ்வளவு பணிவான வார்த்தைன்னு பார்த்தீங்களா? 40 வருஷம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜாதகம், லட்சக்கணக்கான ஜாதகத்தை பார்த்துருப்பார், எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பார். அவருக்கு தெரிஞ்சதே 2%ன்ட்டார். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அப்போ நீங்கள் அந்த 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஜோசியத்தில் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட வர்றாங்க, நம்மக்கிட்ட வந்து ஜோசியம் பக்கம் வர்றவங்க பெரும்பாலும் என்னென்ன கேள்வி கேட்பாங்க? எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ எனக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தை பிறக்குமா, எனக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் எப்போ இருக்குது, என் பையனுக்கு அரசு பணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவன் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் போவானா, எனக்கு கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா, இந்த மாதிரி வெளிநாடு யோகம், என் பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போகிறேங்கிறான், அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் எப்போ வருது, போயிடுவானா. இதெல்லாம் விதியில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும், ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இல்லாட்டி அது நடக்க வாய்ப்பே கிடையாது. காசு இருந்தால் பணம் இருந்தால் எல்லாம் போயிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அங்கேயே தங்கிக்கிறவங்க யாருங்க? அங்கே போய் வேலை பார்த்துட்டு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து மறுபடியும் தாய்நாட்டுக்கே திரும்பி வர்றவங்க யார் அப்படின்றத எல்லாமே பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க நம்ம மூல நூல்களில். அதனால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படி பதில் எடுக்கிறது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிடுவோம். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கிடலாம். அது போக அதுக்குரிய மெட்டீரியல் பாயிண்டாக போட்டு 1 2 3 4 5ன்னு போட்டு பாயிண்டாக போட்டு அந்த மெட்டீரியலையும் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை மட்டும் நீங்கள் மறுபடியும் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோசியம் அவ்வளோதான். அப்போ ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாருன்னா அதிகபட்ச 10 கேள்விக்கு மேலே கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம 100 கேள்விக்கு தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 100 கேள்விக்குள்ளதே இந்த 10 கேள்வி இருக்கும். அதனால் விருப்பமானவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் ஸ்கைப் அப்படின்ற ஹைப் ஒரு பட்டன் இருக்கும், அமுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நமச்சிவாயா.